26ஆம் வசனத்துக்கு வாங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு அவர் கீழ்ப்படுத்தி போடும் வரை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். பரிகரிக்கும்படி அல்லது சங்கரிக்கப்பட போகிற அல்லது முடிவு கட்டப்பட போகிற, அதான் அதனுடைய பொருள். கடைசி சத்துரு, இறுதியான எதிரி, அது மரணம், அது சாவு. ஏன் கிறிஸ்து மரித்தார் தெரியுமா? நாம் நித்தியமாக மரிக்காதிருப்பதற்காக கிறிஸ்து மரித்தார். Christ died so we may not sin and we may not die forever. என்னுடைய குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறேன், a believer's last day is his best day. விசுவாசியின் உயிர் போகும் நாள்தான் அவன் உன்னதம் ஏகும் நாள். The last day of a believer is his or her best day. நாம் நம்முடைய அருமையான அன்புக்குரிய சகோதரியின் 1ஆம் ஆண்டு நினைவு கூடுகைக்காக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர்களை கேட்டால் இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த வாசகத்திற்கு ஆமேன் 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 என்று சொல்லுவார்கள். The believer's last day is his or her best day. இந்த லாஸ்ட் எனிமி அப்படின்னு சொன்னா, கடைசி சத்துரு என்று சொன்னால், அப்படியானால் நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள். அந்த பட்டியலிலே இந்த மரணம் என்பது கடைசி எதிரி என்றுதானே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி எதிரி என்று சொன்னால் ஏராளம் எதிரிகள் அங்கே வரிசைப்படுத்தப்படுவார்கள். அது நிறைய உண்டு. இந்த உலகத்திலே எத்தனை மனிதரும் எத்தனை விசுவாசிகளும் இருக்கிறார்களோ அத்தனை எதிரிகள் இந்த உலகத்திலே உண்டு. எண்ணிலடங்கா எதிரிகளை கொண்ட ஒரு உலகம் இது. அது பிசாசனுடைய தூதர்களும் அவனது சக்திகளும். நான் இப்பொழுது உங்கள் முன்னால் 3 முக்கியமான எதிரிகள், நாம் நெடுகவே சந்தித்துக் கொண்டிருக்கும் 3 முக்கியமான எதிரிகளை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். ஒன்று 31ஆம் வசனத்திலே பாருங்கள். கூடிய மட்டுக்கும் இந்த செய்தியை முழுவதுமாக 1 கொரிந்தியர் 15 நான் எடுப்பேன். நான் அனுதினமும் சாகிறேன். நான் அனுதினமும் சாகிறேன். எதை குறித்து அவர் சொல்லுகிறார்? நம்முடைய சொந்த மாம்ச பலத்தை குறித்து அல்லது மாம்சத்தை குறித்து அப்படி சொல்லுகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 6ஆம் அத்தியாயத்திலே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில் உள்ள தீராத போராட்டத்தை குறித்து எழுதுகிறார். நம்ம எல்லாருக்கும் அது நன்றாக தெரியும். எனக்குள்ளே ஒரு போராட்டத்தை நான் காண்கிறேன். நல்லது செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நல்லது செய்ய போதுமான பலம், சக்தி, வன்மை என்னிடத்தில் இல்லை. அப்படியானால் நான் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். அது என்னுடைய மாம்சத்துக்கும் என்னுடைய ஆவிக்கும் இடையிலே நடக்கிற தொடர் போராட்டம், இடையறா போராட்டம். அதைத்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். நான் தினமும் சாகிறேன். பொருள் என்ன? நீங்கள் பாவத்திற்கு செத்து அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ இதுல என்னன்னு சொன்னா, அந்த பழைய மனுஷன் நம்மை விட்டு ஒழிந்து போவதில்லை, அது நம்மை விட்டு நீக்கப்படுவதில்லை. நாம் அதன் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். நன்றா புரிந்து கொள்ளுங்க. இது அநேக விசுவாசிகளுக்கு இதுல ஒரு பெரிய கேள்வியும் போராட்டம் உண்டு. The old nature
or the old man is not eradicated from us, but we are emancipated from it. நாம் நம்மிலிருந்து அதை ஒழிக்கப்பட்டு விட்டு விட்டதாக நாம் நினைக்க கூடாது. அது சத்தியம் அல்ல. அது நம்மோடு தான் இருக்கும். நாளுக்கு நாள் புதிய மனிதன் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். பழைய மனிதன் நாளுக்கு நாள் நான் சாகிறேன் என்பதனால் அவனை பலமிழக்க செய்து கொண்டே இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியுதா புரியலையா? தமிழ்ல தான் பேசுறேன். கொஞ்சம் 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 நல்ல தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். ஏன்னா கிறிஸ்தவங்க பேசுற தமிழ் இன்னைக்கு இந்துக்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. வேற ஏதோ ஒன்று பேசுவோம் நம்ம. நீங்களும் உங்களுடைய தேவனுடைய செய்திகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, குறிப்பாக கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, கூடிய மட்டுக்கும் நல்ல புழக்கத்தில் இருக்கிற நல்ல தமிழை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். அதில் எப்படி பழக முடியும் என்றால், தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் மொபைல்லே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நல்ல தமிழ் செய்திகளை பார்க்க வேண்டும். தினமணி போன்ற பத்திரிகைகளை வாசிக்க வேண்டும். நான் அப்படி படித்து வாசித்து தான் என்னுடைய தமிழை நான் மேம்படுத்திக் கொள்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாம் தமிழுங்க தானே. அப்போ நம்முடைய தாய்மொழியை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு உள்ளான மனுஷன், எனக்குள்ளே இருக்கிற மாம்சத்துக்கும் என்னுடைய ஆவிக்கும் இடையிலே நெடுக ஒரு போராட்டம். இட்ஸ் struggle. It is an inner conflict that never ends, day in and day out. அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால நான் என்னுடைய பழைய மனுஷன், பழைய சுபாவம் செத்து விட்டதாக எண்ணிக்கொள்ளுகிறேன். சாகல, அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள் இருக்கு. Reckon that your old man is crucified and he is dead. இதுதான் நாம் இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிற நம்முடைய மாம்சம். அடுத்த எதிரி, அடுத்த சத்துரு 33ஆம் வசனம். நான் அத்தியாயம் சொன்னாமல் வசனம் சொன்னால் அது 1 Corinthians என்று அர்த்தம். ஏனென்றால் உங்களுடைய புக் மார்க் ரிபனையோ உங்களுடைய புக் மார்க் கார்டையோ நீங்கள் அதில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன், நம்புகிறேன். 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத உரையாடல்கள், ஆகாத தொடர்புகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துவிடும் அப்படின்னு சொல்றார். இது என்ன? ஈவில் கம்பெனின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அவர் 32ஆம் வசனத்துல இந்த ஈவில் கம்பெனிக்கு, இந்த ஆகாத தொடர்புகள் உறவுகளுக்கு என்ன பெயர் சொல்றார் தெரியுமா? நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்கள், கொடிய விலங்குகளோடு போராடினேன் என்று மனிதர் பேசுகிற விதமாய் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஆகாத உறவுகள், ஆகாத தொடர்புகள், ஆகாத உரையாடல்கள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார். இது என்ன தெரியுமா? நாம் இருக்கிற உலகம் பொல்லாங்கானது. இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறவர்கள் தான் அதிகம். இந்த உலகத்திலே கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் விரைகிற திரள்கள் தான் அதிகம். இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்தவர்கள் மட்டும் சிறுபான்மையினர் என்று சொல்ல முடியாது. விசுவாசிகள் கிறிஸ்தவர்களிலும் சிறுபான்மையினர். புரியுதா? Christians are a minority. Among Christians, believers are an absolute minority. மிகவும் சிறுபான்மையினர் அவர்கள். புரியுதா? அப்போ 3% கிறிஸ்டியன்ஸ் சொல்லி சொல்லுவோம். அந்த 3% கிறிஸ்டியன்ஸ்ல 2% ரோமன் கேத்தலிக்ஸ், மீதி 1% தான் கிறிஸ்டியன்ஸ். அந்த 1% கிறிஸ்டியன்ஸ்ல பாதி பேர் நான் பெண்டிகாஸ்டல்ஸ், இல்ல பாதி பேர் நான் பெண்டிகாஸ்டல்ஸ் இல்ல, 70% நான் பெண்டிகாஸ்டல்ஸ். கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே அல்லாதவர்கள் 75%, பெந்தேகோஸ்தையினர் 25%, இல்லையா? அப்படி இந்த பெந்தேகோஸ்தே அல்லாத திருச்சபைகளிலே ரட்சிக்கப்பட்டோர்
10%, 20% அல்லது 20 விழுக்காடு அல்லது 30 விழுக்காடு இருப்பாங்க. அவ்வளவுதான். அது பாருங்க எங்க அப்படி அந்த கிராஃப் இறங்கிட்டே வரும் பாருங்க. அப்போ பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் விசுவாசிகள். அதை குறித்து எனக்கு சற்று வித்தியாசமான அபிப்பிராயம் உண்டு. அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பா அம்மா போற கோயிலுக்கு போனோன்னு பையனும் வருவான், பொண்ணும் வரும். நாளடைவிலே எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்த்து அது ஞானஸ்தானம் எடுத்துரும். அது ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி தெரியாது. அது இன்னும் இஷ்மவேலாம் இருக்கும். அவரை முக்கியம் எடுத்துருப்பாங்க. உள்ள போகும்போது காஞ்ச பாவியா போய் வெளியே வரும்போது நனைஞ்ச பாவியா வருவான். அவ்வளவுதான். சோ பெந்தெகோஸ்தே சபைகளுக்குள்ளும் ரட்சிக்கப்படாத சிலர் இருக்கத்தான் செய்வாங்க. அது இருக்காதுன்னு சொல்லி ஓங்கி சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவ அறிவிலிருந்து நான் அதை சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கணும்னு சொல்லி விசுவாசியில இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். நான் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன்னா, நம்மை சுற்றிலும், நல்ல கவனிங்க, நம்மை சுற்றிலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரருடைய இருப்பிடம் அதான் நிறைஞ்சிருக்கு. இந்த அத்தியாயத்திலே அவர் அதை சொல்றார் பாருங்க. அந்த போது பாருங்க, இவ்வுலக வாழ்வுக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், நம்பிக்கை வைத்திருந்தால் எல்லா மனிதரை விட நாம் பரிதாபத்துக்குரியவர்களாய் இருப்போம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம்னு எழுதுறார். இன்னைக்கு உலகமே அப்படிதானே? இட்ஸ் a மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு தானே. உலகத்தினுடைய தாற்பயம் என்ன? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். அதான் உலக போக்கு. அதுதான் அங்க அவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்மை அறியாமல், கவனிங்க, நம்மை அறியாமல் அந்த மனப்பான்மை, அந்த ஆவி, அந்த போக்கு நம்மை பற்றி கொள்ளும். அது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு நம்ம இருக்கிறது. எல்லாம் பொருளாதார நோக்கு. இந்த உலகத்திற்குடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்காக மட்டும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. இப்படிப்பட்டவருடைய எண்ணிக்கை கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற பிரசங்கி மாறல, அதுவும் பிரசங்கி மாறல, பாதிக்கு மேல ஆசீர்வாதம், 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 இன்றைக்கு ஆசீர்வாதம், இன்றைக்கு ஆசீர்வாதம், இன்றைக்கு ஆசீர்வாதம் தான். அந்த போக்குக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த பாங்கு தான் இன்னைக்கு நம்மை பாதித்திருக்கிறது. டிவியில முக்கவாசி அதுதான். அது வேற சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படி அல்ல. இவ்வுலக ஆசிகளுக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் எல்லா மனிதரை விட நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று சொல்லி பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆணி அறைந்தாற்போ தன்னுடைய வசனத்திலே, தன்னுடைய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இது ஒன்றும் புதிதல்ல. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர். இல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். கிறிஸ்துவுக்கு பகைஞர் இல்ல. கிறிஸ்து பேரத்தான் சொல்லுவாங்க, பைபிளை தான் கையில வச்சிருப்பாங்க. அவங்க கிறிஸ்துவுக்கு பகைஞர் இல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். இன்னைக்கு அநேக பிரசங்கங்களில சிலுவை மைய புள்ளியாக இருக்காது. இட் இஸ் a crossless Christianity. சிலுவையற்ற ஒரு கிறிஸ்தவம், அது ஒரு சொகுசு கிறிஸ்தவம், அது சொகுசு வாழ்வு கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், ஒரு வர விரும்பினால் அவன் தன்னை எடுத்த உடனே அதான தன்னைத்தான் வெறுத்து, ஏன் சிலுவை நீ எடுக்க வேண்டாம், அதை ஒன்னால சுமக்க முடியாது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, ஆண்டவர் ஒரு நாள் சிலுவை சுமந்தாரு, நம்ம தினமும் சிலுவை சுமக்கும். அப்படி என்னை பின்பற்றலாம், நீ எனக்கு சீடனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நான் எந்த குறிப்பு கூட நம்ம வர்றோம், நல்ல கவனிங்க. இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். ஏன்? அவர்கள் தேவன் வயிறு, அவர்கள் தேவன் வயிறு.
அவர்கள் பூமிக்குரியவைகள் அல்லது இவ்வுலகுக்குரியவைகள் சிந்தித்து அவைகளையே பிரசங்கித்து வருகிறார்கள். நம்முடைய குடியிருப்புன்னு சொல்லல, நம்முடைய குடியிருப்போ என்ன வேறுபடுத்தி காட்டுகிறார். நம்ம நோக்கம் இந்த வயிற்ற நிரப்புறது இல்ல. பட்டினியா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாத வாழ்வுதான் நாம் அழைக்கப்பட்டுள்ள வாழ்வு. நம்முடைய குடியிருப்போ, நமது பிரஜைத்துவமோ, நமது குடியுரிமையோ பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து நம்முடைய மீட்பர் வர காத்திருக்கிறோம். எதற்காக? சாவுக்கு எதுவான இந்த சரீரம், தினமும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த சரீரம், இது தேராது, இது உருப்படாது, இது கொஞ்ச நாளைக்கு தான். இந்த சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்தும்படி நாம் அதற்கு காத்திருக்கிறோம். மற்ற பிரசங்கமார் இந்த சரீரத்துல இப்பவுமே சொல்லி சொல்றாங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். நன்றாக நீங்கள் திருவசனத்தை தியானித்து பார்த்தால் இந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆம், நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கிவிட்டால் தொடக்கம் முதல் முடிவு வரை அது எதிர்நீச்சல் தான். From beginning to end, you will have to swim against the tide. செத்த மீன்கள் தண்ணீர் போகிற போக்கிலே போகும். உயிருள்ள மீன்களோ தண்ணீர் போக்கை எதிர்த்து நீச்சல் போடும். எதிர்நீச்சல் போடும் பொழுது அதிக களைப்பாகும், அதிக கடினமாய் இருக்கும், சக்தியெல்லாம் போய்விட்டது போல் தெரியும். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் இருக்க மனதுள்ளவர்கள் மிகுந்த உபத்திரவப்படும். தேவபக்தியாய் இருக்க ஆரம்பித்தவர்கள் அல்ல, மனதுள்ளவர்கள். நீ கிறிஸ்து இயேசுக்குள்ள கொஞ்சம் பக்தியா இருக்கணும்னு சொல்லி உனக்கு ஒரு டிசைர் வந்தாலும் போதும், தொலைஞ்சா அங்கேயே நீ என்ரோல் பண்ணிட்ட for a life of suffering. இன்னொரு எனிமி, அது ரோமர் 8:31 பவுல் சொல்லுகிறார், யார் உங்களை குற்றப்படுத்த முடியும்? கிறிஸ்து தானே மரித்தார், கிறிஸ்து தானே உயிர் தெழுந்தார், நீ ஏன் உயிர் விட்ட? நீ ஏன் அவனை குற்றம் சாட்டுற? நம்மை குற்றம் சாட்டும் சக்திகள், குற்றம் சாட்டும் நபர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். ஆவியானவர் குற்றம் சாட்ட மாட்டார், அவர் குற்ற உணர்வு தரமாட்டார், அவர் பாவ உணர்வு தருவார். The Holy Spirit will not give us a spirit of condemnation, but he will lead us to conviction. பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள கிறிஸ்தவர்கள் தவறுவதால் தான் பல சமயங்களிலே சோர்வுண்டாக்கும் அம்புகளுக்கு அவர்கள் பலியாகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறது உங்களுடைய மனதா கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய கணவரா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம், உங்களுடைய சபை சக விசுவாசிகளாக இருக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சவால் விட்டு கேட்கிறார். நீ யார் செத்த அவனுக்காக? அவனுக்கு செத்தவர் இன்னொருத்தர், அவரே அவன் மீது குற்றம் சாட்டாமல் அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யாருடா அவன் மேல என்னை குற்றம் சாட்டுகிறது? சாத்தானுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன். அப்பப்போ குற்றம் சாட்டுகிறவன் அல்ல, இரவும் பகலும் சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன். ஒரு முடிவு அவனுக்கு வரப்போகிறது. அந்த முடிவு வருகிற வரைக்கும் அவனுடைய சக்திகளும் அவனுடைய சகாக்களும் நம்மை குற்றம் சாட்டிக் கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் நாம் நிச்சயித்திருக்க வேண்டியது என்னவென்றால், நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டியது என்னவென்றால், மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ மற்ற சக்திகளோ தேவனுடைய அன்பை விட்டு எங்களை
பிரிக்க மாட்டாது, பிரிக்க முடியாது. அதுதான் சரியான மொழியாகும். பிரிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் என்றல்ல, பிரிக்க முடியாது என்று நிச்சயத்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த அஷூரன்ஸ்குள்ள நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வளர வேண்டும். இதுல நாம் பார்த்த நம்முடைய சொந்த மாமிசம் என்பது இன்டர்னல் எனிமி, உள்ளான சத்துரு. நாம் பார்த்த ஈவில் கம்பெனி, ஆகாத உறவு என்பது சோசியல் எனிமி, சமூக வாழ்வில் உள்ள எதிரி. கடைசியாக பார்த்த இந்த கண்டம்னேஷன், அது டிமானிக் ஈவில் எனிமிஸ். ஆம், கடைசியான இந்த சத்துரு எதனை குறிக்கிறது என்றால் நம்முடைய பரிசுத்தமாகுதலை குறிக்கிறது. ரட்சிப்பு எங்க துவங்குதுன்னு சொன்னேன்? ரட்சிப்பு எங்க துவங்குதுன்னு சொன்னேன்? இல்ல, எங்க எங்க துவங்குது? ஜஸ்டிபிகேஷன். தம்பி கரெக்டா சொல்றான். ரட்சிப்பு எங்க துவங்குது? நாம் நீதிமானாக்கப்படுதலில் துவங்குகிறது. முந்திய நொடிப்பொழுது அவன் ஒரு படுபாவி, அடுத்த நொடியிலேயே அவன் நீதிமான். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவத்தை சுமந்தார் என்றல்ல, அவரே பாவம் ஆனார். எனவே நீதி அறியாத நாம் அவரோடு கூட அவரால் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கணும். இப்படி படிச்சாதான் நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட முடியும். எனவே நீதிமானாக்கப்படுதலில் துவங்குகிற ரட்சிப்பு என்றும் கிறிஸ்தவ வாழ்வு பரிசுத்தமாகுதல் என்கிற பாதை வழியாக நெடுகவே கண்டினியூஸ் ப்ராசஸ். இது தொடர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம்.